எல்லாரும் கண்களை மூடலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உங்க முகம் பார்க்கணும், உங்க குரல் கேட்கணும், உங்களோடு பேசணும், உங்களோடு வாழணும். உங்க முகம் பார்க்கணும், உங்க குரல் கேட்கணும், உங்களோட பேசணும், உங்களோட வாழணும். ஏசையா 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 ஏசையா, தள்ளிவிட்ட என்னையுமே தள்ளிடாம அணைப்பவரே, துரோகியான என்னையுமே தோளின் மேல் சுமப்பவரே, தள்ளிவிட்ட என்னையுமே தள்ளிடாமல் அணைப்பவரே, துரோகியான என்னையுமே தோளின் மேல் சுமப்பவரே. ஏசையா 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 ஏசையா, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் நீங்கிடும், கவலை மறந்திடும், கண்ணீர் நீங்கிடும், கவலை மறந்திடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வாழ்க்கையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் நீங்கிடும், கவலை மறந்திடும், கண்ணீர் நீங்கிடும், கவலை மறந்திடும். வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உங்களோடு கூட அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் இந்த நாளில் தகப்பனே, நீர் சொல்லுகிற அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாய் இருக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானோட அக்கினி ஒரு விசை கூட இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள், எல்லா இருளின் வல்லமைகள், சிந்தனையின் கட்டுகள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா சுய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில தீபிடிச்சு எரியட்டும், தீபிடிச்சு எரியட்டும். அவைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில அழிய வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ரபுதுனு சந்தரகடா அந்தரபலா ஷீகானா துரிமிலி அந்தரகட கதலவா, சிந்தனையில கட்டுகிற பொல்லாத அகண்டயாசன் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த வேளையில எரிய வேண்டுமாய் செபிக்கிறேன். தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. ரகாத்துனா கந்தோலபொரியோ அந்தோலபொரு சத்தரபலா ரகட கதட கட கதன கட கதட கட கதலவா, வானங்கள் திறக்கப்பட வேண்டுமா செபிக்கிற. எல்லா தூமாஷின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமா செபிக்கிற. எல்லா தூமாஷின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில எரியிட தீபிடிச்சு இந்த வேளையில எரி. ரகா துலா சந்தரபலா அந்தரபட கதடபா ரிபலி அந்தரிபி சீக்கனா துருபல கட
எல்லா கட்டுகள் பலவீன வல்லமைகளை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினால முறிக்கிற மாறா கலவா அந்த சங்கரகடா அந்தரே சீக்கினி அந்தரகடகடகடகடகடகடகடலவா எல்லா தடைகள் முறிந்து விழுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை கடந்து போகட்டும். மோசேவுடைய கைகளில் இருந்த அந்த கோல் கடந்து வந்து அற்புதம் செய்தது போல இப்படி வார்த்தை இப்படி கோலும் உமது தடியும் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிற எல்லா தடைகள் உடைவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி Lord, give them a new strength of Jesus. இன்றைக்கு ஒரு புதிய வல்லமை இறங்கி வரட்டும். புதிய பலன் இறங்கி வரட்டும். ரகதுனா சந்தரபல கடகடகடகடலவா பிசாசோடு நேரடியாய் போராடி மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக. தீகாலா சந்தரகடகடகடகடகடகடகடலவா யுத்தத்திற்கு நாங்கள் இதோ தயார் நிலையில் நிற்கத்தக்கதாக எங்கள் ஸ்தானத்தில் நாங்கள் நிற்கத்தக்கதாக எங்களை இதோ வனையும் எங்களை பயிற்றுவியும். ரைட் நவ் லார்ட், ரைட் நவ் கர்த்தருடைய ஒரு புது கிருபை இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய இந்த புதிய கிருபை இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த புதிதாக்குதல் ரெனியூவல் ரகதட கட கடடவா அந்தரபல சந்தரபலா சீக்கனா துரிபலிகடிகதடக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 ட இருளின் கட்டுகள் உடைகிறதை பலவீன வல்லமைகள் உடைகிறதை பார்க்கிற கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவர் மேலேயும் பிரத்யட்சமாய் இதோ மன்னாவை போல அதிகாலையில் இருந்த பனியை போல இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிற ஒவ்வொருக்குள்ளேயும் கர்த்தருடைய சித்தத்தை அது முளைத்தெழுப்ப வேண்டுமாய் செபிக்கிற கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிற எல்லா தடைகளோட பிதாவே உங்க சித்தம் நடைபெறட்டும். உங்களுடைய சித்தத்திற்காய் காத்திருக்கிறேன். துதி கனமகிமை நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏற்ற வசனத்தை உங்களுக்கு தருவாராக. சரி, வாசிக்கலாமா? யாத்திராகமம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசி இந்த வசனத்தில் இருந்து நாம தேவன் என்ன சொல்ல வராரு அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்னு ஆவியானவர் என்னோடு கூட பேசினாரு. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். 29வது வசனம் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்தில் இருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். 3 கட்டளைகள் பிரதானமா மன்னாவை அவர்கள் எடுத்து சாப்பிடுகிறதற்கு கர்த்தர் இந்த மன்னாக்குரிய 3 கட்டளைகளையும் நியாயப்பிரமாணம் தான் சொல்றார். அல்லேலூயா. 4வது வசனத்துல இந்த பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மன்னாவை வைத்து அவர்கள் அவருடைய கட்டளையை கை கொள்ளுவார்களோ கை கொள்ள மாட்டாரோ என்று டெஸ்ட் வைக்கிறார், சோதித்து பார்க்கிறார். அப்படி சோதித்து பார்க்கும் போது நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா, இங்க 16வது வசனத்துல அவன் ஒரு தலைக்கு ஒரு ஓமர் வீதமாக அளவுக்கு தக்கதாக சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க, குறைச்சி சேர்க்காத. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? எக்ஸ்ட்ராவும் சேர்க்காத, குறைச்சியும் சேர்க்காத, கரெக்டா ஒரு ஓமர் சேர்க்கறதுனால ஒரு ஓமர் சேரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர்கள் அந்த முதல் கட்டளையை பின்பற்றல. அல்லேலூயா. நடக்கிறது என்ன? 17வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கட்டளையும் செய்யல. அல்லேலூயா. 18வது வசனம். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானவும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிப்பு அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அல்லேலூயா. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும்
அதில் ஒன்றும் வைக்க கூடாது, அதை அவர்களுக்கு சொல்லியும் மோசேவின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது ஒரு கட்டளை சொல்றார். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போய் அவர்கள் சேமிக்கிற அல்லது அவங்க எடுக்கிற, அவர்கள் சேகரிக்கிற அந்த மண்ணாவை அடுத்த நாள் காலையில வரைக்கும் வைக்க கூடாது. அன்னைக்கு நைட்டே சாப்பிட்டுருணும். அல்லேலூயா. அப்படி அடுத்த நாள் காலையில வரைக்கும் வச்சு அடுத்த நாளுக்கும் நான் அதை யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் நான் வேலை செய்யாம இருக்கிறத வச்சு அப்படியே சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது. அப்படி பண்ண முடியாது. அந்த மண்ணா அடுத்த நாளுக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த நாள் இவங்க வைக்கிறாங்க. வச்சா என்ன ஆகுது? அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அவர்கள் மேல் பூச்சி பிடிக்குது, நாற்றம் எடுக்குது. ஆனா மோசேவும் அதை பார்த்து கோபம் கொள்றாரு. அல்லேலூயா. ஆமென். இது ரெண்டாவது கட்டளை. இதையும் மீறும். ஆமென். ஆனா நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அப்பதான் முதலாவது பிறந்திருக்கிறீங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் ஏவ தொடங்குறாரு, பேச தொடங்குறாரு, ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்க தொடங்குறாரு. இந்த மாதிரி நீங்க இப்பதான் வளர தொடங்குறீங்கன்னா, அதுதான் இஸ்ரவேல் ஜனங்க இப்பதான் செங்கடல் தாண்டி வந்திருக்காங்க. மாறா நீர் அங்கேயும் முறுமுறுத்து ஃபெயிலியரு. அந்த சோதனையில சோதிக்கப்பட்டு அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இந்த சின் வனாந்திரத்துக்கு வராங்க. இங்க மண்ணா வச்சு சோதிக்கிறார். அவே இதுலயுமே தே ஆர் ஃபெயிலிங். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாம கர்த்தர் என்னென்ன டெஸ்ட் வைக்கிறாங்களோ எல்லாத்துலயும் ஃபெயில். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாம ஆனா ஒரு கிருபையை கர்த்தர் வைக்கிறார். என்ன கிருபைனா, அவன் ஃபெயிலியர் ஆன உடனே அவனை தூக்கி தள்ளி விடல கர்த்தர். அல்லேலூயா. அவன் குழந்தை, அவன் மறுபடியும் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கட்டளைகளை அவங்க மீறினாலுமே, அவங்க மீறுறாங்க அந்த கட்டளைய, ஆனாலும் அவங்களால மீற முடியல. உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இவன் போய் சேகரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதிகமா சேர்க்காதீங்க, கம்மியாவும் சேர்க்காதீங்க, உங்க அளவுக்கு தக்கதாக சேருங்கன்ற. ஆனா இவன் அதிகமா சேர்க்கிறான். அதிகமா இவன் கட்டளையை மீறி சேர்த்தாலும் அவனுக்கு ஒரு ஓமர் அளவுக்கு தான் அவன் சாப்பிடுறான். அல்லேலூயா. அதிகமா சேர்த்தவனுக்கு அதிகமா கிடைக்கல, கொஞ்சமா தான் இருக்குது. அல்லேலூயா. கொஞ்சமா சேர்த்தவனுக்கு எந்த அளவின்படி இருக்கணுமோ அதே அளவு வருது. அல்லேலூயா. ஆமென். ஏற்ற தாழ்வுகள் சபையில் இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு? இவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறதுனால் அவர்களை வெளியே புறக்கணித்து தள்ளாமல் அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆவிக்குரிய பிரகாரமாய் குழந்தைகளா இருக்கிறவர்களை பார்த்து மெச்சோர்டா இருக்க கிறிஸ்டியன்ஸ் வழி விலகிடக்கூடாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல அதான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உங்களை கிறிஸ்துவுக்குள் குழந்தை, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களை கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைன்னு நான் பாக்குறேன், பாவிக்கிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரத்துல ரோமர் 14ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல பாருங்க, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை தள்ளி விடுங்கள் இருக்கா, சேர்த்துக்கொள்ளுங்கள் இருக்கா? அல்லேலூயா. சேர்த்துக்கொள். அவன் பலவீனமா இருக்கான், அவனால விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சில காரியங்களை அவனுக்கு சொல்றாரு, அவனுக்கு விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அவன் ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய மனிதன் பண்ணுகிற காரியத்தை ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய பேரால பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒரு மிஷினரிய கூப்பிட்டு உங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினாரு, நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி நீங்க ஊழியக்காரரா மாறுறீங்க, திடீர்னு கர்த்தர் என்னோடு கூட பேசினாரு. பேசி என் கனவுல நீ பீகாருக்கு மிஷினரியா உன்னை கர்த்தர் அழைக்கிறாரு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பீகாருக்கு போயிட்டேன். அவர் அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் குழந்தையா இருக்கிறவர்களால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. என்னப்பா உங்க அம்மா அப்பா விட்டு போயிட்டியா, உன் மனைவியெல்லாம் விட்டு போயிட்டியப்பா, வருஷத்துக்கு ஒருக்கா குழந்தைய பார்த்துட்டு போற, ஊழியம் வேணா முக்கியம்ன்ற, குடும்பம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி பேசுறியப்பா அப்படின்னு வாங்குங்க. அல்லேலூயா. இல்ல கர்த்தர் சொன்னாரு செஞ்சுட்டேன் அப்படின்னு வர அந்த மிஷினரி. அல்லேலூயா. உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? அதான் முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் இப்பதான்
ரட்சிக்கப்பட்டு இப்பதான் வருவாங்க. அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு இப்பதான் பழக்குவிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவங்களால அந்த வசனத்தை கீழ்ப்படிய முடியலன்னு சொல்லி அவங்களை ஏளனமா பேசக்கூடாது. அல்லேலூயா. எக்ஸ்கியூஸ் மீ. அவர்களையும் வசனத்துல வழி நடத்த நம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பலவீனமா இருக்கிறவர்களை நம்ம சேர்த்துக் கொள்கிறோம். இயேசுவும் அதை தான் பண்றாரு, கர்த்தரும் அதான் பண்றாரு. ஒரு நிமிஷம். சரி, கவனி. மோசே சொல்லை அவர்கள் கேளாமல், 20வது வசனம், சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வச்சுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இவர்களை சோதிக்க கட்டளைகளை கொடுத்தா, இவன் கர்த்தருடைய கட்டளை நடக்குமா நடக்காதான் இவன் டெஸ்ட் பண்ணிப்பான். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாரு. கர்த்தர் சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா. இவனுக்கு என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைய இவனால முழுசா விசுவாசிக்க முடியல. அது எப்படி அடுத்த நாள் இல்லாம போயிடும்? காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும், நைட்டு வரைக்கும் கூட நல்லா தான் இருக்குது. அடுத்த நாள் காலையில வச்சா அது எப்படி பூச்சி பிடிக்கும்? அது எப்படி நாட்டம் எடுக்கும்? ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? மூணாவது ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டளை, பிரதானமான கட்டளை. மன்னாவுக்கு குறிச்சு பிரதானமான ஒரு கட்டளை இதான். என்ன கட்டளைனா, 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதம் இரண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அல்லேலூயா. இததான் மோசே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாள்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது? போய் சுத்திட்டு மண்ணாவை எடுத்துட்டு இருக்காதீங்க. ஓய்வு நாள்ல இங்க போட்டுருக்கல, என்ன வாசிச்சல, அவர் ஸ்தானத்துல நிக்க வேண்டும். கைகளை ஊத்தலையா சொல்லுங்க. ஆமென். இப்பதான் நம்ம டாபிக் உள்ளே வரும். அவர் ஸ்தானத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஜப நேரத்தில், ஆலயம் போகிற நேரத்தில், அல்லேலூயா. சில ஆலயங்கள் சண்டே மாத்திரம் தான் கூடுவாங்க. சில ஆலயத்துல சண்டே சாட்டர்டே கூடுவாங்க. சில ஆலயங்கள்ல டெய்லி நைட் பிரேயர் நடக்கும், ஈவினிங் பிரேயர்ஸ் நடக்கும். ஆமென். இந்த இந்த என்ன சொல்றது, இந்த ஆராதனை வேலையிலலாம், அல்லேலூயா, ஆமென், தேவனை துதிக்கிற நேரத்துலலாம், ஆமென், நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஸ்தானத்துல நிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபத்துல போய் உட்காரணும், முழங்கால்ல நிக்கணும். அல்லேலூயா. பிரேயர் மீட்டிங்ல கலந்துக்கணும். ஆமென். அது யாரும் மத்தவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம போய் சுத்தலாம்னு சுத்தக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு 1008 வேலை இருக்கு பிரதர், அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எனக்கு சாட்டர்டேலாம் நான் வேலைக்கு புதுசா ஜாயின் பண்ண போது, ஐடில ஜாயின் பண்ணும்போது சாட்டர்டே நைட்டுலாம் எனக்கு ஷிஃப்ட் இருக்கும். ரொம்ப நாள் எனக்கு சாட்டர்டே நைட்டு ஷிஃப்ட் இருக்கும். சண்டே காலையில சர்ச்சுக்கு போகவே முடியாது. சாட்டர்டே நைட்டு பூரா வேலை இருக்கும். கண் விழிக்கவே முடியாது, அவ்வளோ தூக்கம் வரும். ஆனாலும் சண்டே சர்வீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் நான் தூங்குவேன். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் ஈவினிங் சர்வீஸ் நான் போன நாட்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. ஆமென். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வரும். ரீசெண்டா வின்சென்ட் அண்ணனுடைய ஒரு மீட்டிங் நான் போயிருந்த போது ஆவியானவர் 3 காரியங்கள் பேசினார். ஒண்ணு, ஜெபிக்கணும். வர இருக்கிற கோபாக்கினையின் நாட்கள், பெரிய ஒரு கோபாக்கினை நாட்களை கர்த்தர் கட்டளிட போறாரு. அதுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளணும். ஒண்ணு ஜெபம். அல்லேலூயா. 2வது சபை கூடுதல்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சபை கூடுதல நிறைய பேரு அசட்டை பண்றீங்க. இந்த டைம்னா அந்த டைமுக்கு போய் உட்காருங்க. அல்லேலூயா. ஜப வேலையாகிய 3ஆம் மணி வேளையில், 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் ஆலயத்துல வர்றதுக்காக நடந்து வராங்க. அங்க பிச்சை கேட்டவங்க ஒருத்தர் தான் சுகப்படுத்துறாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ஜப வேலையில ஜபத்துல இருக்கணும். அல்லேலூயா. சுகம் ஐட்டியா, ஜப வேலையா இருந்தாலும் இங்க சாட்சி சொல்லு, ஜனங்களுக்கு சாட்சி சொல்ல. உள்ள ஆலயத்துக்கு கிளம்பு. நீ வா, நீ நடக்காம இருந்தா நடந்த போய் நன்றி சொல்லு. போய் சபையை முடிச்சுட்டு தான் வர. அல்லேலூயா. ஆமென்.
யுத்த நாட்கள்ல ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற நேரத்துல எங்க இருக்கணும்? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல தாவீது உட்பேரில போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் பெட்சிபாவோட பாவத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைக்கு பிசாசு அவனை தள்ளினான். அல்லேலூயா, ஆமென். யுத்த நாள்ல ஸ்தானத்துல நில்லு. ஜெபிக்கிற டைம்ல ஸ்தானத்துல பிசாசு அடிப்பான். அல்லேலூயா. எனக்கு தெரியும், நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். 2-3 நாள் அங்க அந்த ஊழிய இடங்கள்ல மிஷன் ஸ்தாபத்துல போய் தங்க வேண்டியதா இருந்தது. ஒருத்த மட்டும் மொட்டை மாடில போய் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தான். அவன் எங்க டீம்ல இருக்க ஒரு பையன், இப்ப இல்ல, அவன் குளிர் காஞ்சிட்டு இருந்தான். நடந்தது தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஒரு பொசஸ் அட்டாக்ல அவனுக்கு ஜோம் பண்ணா அவன் அழகுகிறான். அல்லேலூயா, அவன் யுத்த டைம்ல எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரும் ஜெபிக்கும் போது நீ போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஜப வேலையில ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். நீங்க தெரிந்தோ தெரியாமலோ, ஆமென். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், பெருமைக்கு சொல்லல, நான் இது சத்தியம். ஆமென். தெரிஞ்சோ தெரியாமலோ தேவனோடு சொல்லாமலோ சொல்லியோ ஒரு உடன்படிக்கைகளும் வந்திருக்கீங்க. என்னன்னா, 10:30 மணிக்கு நான் ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணுவேன். உங்க மனதுல ஒரு தீர்மானம் எடுத்திருந்தீங்கல்ல, அல்லேலூயா, நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 10:30 மணிக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு தானியேல் ஒரு தீர்மானம் மனதுல பண்ணது போல நீங்க ஒரு தீர்மானம், எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்க எல்லாரும், ஜாயின் பண்ணாத எல்லாருமே நிறைய பேர், ஜாயின் பண்ணியிருந்த நிறைய பேர், எல்லாரும் தீர்மானம் எடுத்திருக்காங்க. அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை உடைக்க பிசாசு முயற்சிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. நிறைய பேருடைய வீட்டுல கரெக்டா 10:30 மணிக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. இல்ல 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மீட்டிங்கை எப்படியாவது நீங்க ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு தடை வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இது பிசாசுடைய சோதனை. அந்த தீர்மானத்தை நீங்க செய்ய முடியாதபடிக்கு உங்க காதுகள்ல பேசிக்கிட்டே இருப்பான். அப்பதான் வயிற்று வலி வரும், தலைவலி வரும், அப்பதான் காதுல ஏதோ கொடாயும், வசனத்தை கவனிக்க முடியாத விளக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது பிசாசினுடைய ஒரு சோதனையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிரதான கட்டளை பழைய ஏற்பாடுல என்னன்னா, 7ஆம் நாள்ல எல்லாம் ஸ்தானத்துல வந்து நில்லு, ஆராதனை செய். ரபா ஷகாதா லபா. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டைமை பிசாசுக்கோ உலகத்துக்கோ மனுஷனுக்கோ கொடுத்துடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, ஆமென், அது என்னவா இருந்தாலும் சரி, நீ ஒரு உடன்படிக்கை தேவனோட பண்ணிருக்க, அந்த உடன்படிக்கை செய்ய ஆரம்பிச்சிடனா, அந்த உடன்படிக்கை நீ மதிக்க ஆரம்பிச்சினா, கர்த்தர் உன்னுடைய பிரேயரை மதிக்க ஆரம்பிச்சிருவார். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். தானியேல் ஒரு உடன்படிக்கை சொல்லு. என்னன்னு? காலை மத்தியானம் சாயங்காலம் நான் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் பிடிட்டு கையை உயர்த்தி பலகனியை திறந்து எருசலேம் ஆலயத்தை பார்த்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு உடன்படிக்கை பண்ணினான். ஒரு நாள் சட்டத்தை ஏற்றி அந்த உடன்படிக்கை அவனால செய்ய முடியல தானியேலால. அவனுடைய பிரேயர், அல்லேலூயா, அதை தேவன் மதித்தார். ஆமென். வேதவசனம் சொல்லுது, அவன் குற்றமற்றவனாய் இருந்தான். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிச்சு பாருங்க. நான் குற்றமற்றவனாய் இருந்ததினால் அவர் தம்முடைய தேவன் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார். ஆமென். உனக்குன்னு ஒரு ஜெப வேலையை நீ நேமி. உனக்கு விரோதமாய் பழி பேசுகிற சிங்கத்தின் வாய்களை என் தேவன் கட்டுவார். ரபாலா ஷகாதாலாபா. அல்லேலூயா. உனக்கு ஒரு ஜெப வேலையை நேமி. ஆமென். நேமி. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? இந்த டைம் காலையில நான் ஜெபம் பண்ணுவேன், சாயங்காலம் நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த டைம் நான் ஃப்ரீயா, இந்த டைம் நான் ஃப்ரீயா ஆக்குவேன். அல்லேலூயா. இந்த டைம் நான் ஃப்ரீ ஆக்கி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு ஸ்கெடியூல்குள்ள வந்து ஜெபத்துக்கு மாத்தணும் சொல்றேன். ஒரு ஸ்கெடியூல்குள்ள வந்து ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா அதே நேரத்துல இது தேவ அன்புனால செய்யப்படுறது. அல்லேலூயா. இது ஒரு மெக்கானிக்கலா எந்திரத்தனமா நீங்க செய்கிற ஒரு காரியம் அல்ல. இந்த ஜெபம் என்பது உங்களுக்கு பிடித்த நபரோடு பேசுகிற ஒரு நேரம். அந்த பிடித்த நபர் உங்களோடு அமர்ந்து உங்களோடு இடைப்படுகிற நேரம். அல்லேலூயா. 6 மணிக்கு உட்காருவேனா 6 மணிக்கு உட்காருங்க. ஆனா 7 மணி ஆயிடுச்சுன்னு டைமை பார்த்து பார்த்து ஏஞ்சி போறதுக்கு பரபரப்பா இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். டெரிக் பிரின்ஸ்ன்ற ஒரு மேன் ஆஃப் காட் அவர் சொல்றாரு, நான் என்னைக்கெல்லாம் 1 hour ஸ்கெடியூல்ல உட்காந்துருக்கணும் அன்னைக்கெல்லாம் என் கர்த்தர் பேசினதே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் உட்காருவாரு, கர்த்தர் பேசுற வரைக்கும் அவர் ஸ்தானத்தை விட்டு அவர் விலகிறது இல்லை. என் ஸ்தானத்துல நான் தரித்திருப்பேன், நான் காவல்ல தரித்திருப்பேன்.
என் தேவன் எனக்காக அவர் பேச தொடங்க போகிற நேரம். ரீபாரா ஹந்துரா ஹதரகடகதலபா. ஓய்வு நாள் அப்படின்னு கர்த்தர் ஒரு நாளை நியமிக்கிற. இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? ஆதாம உருவாக்கின பிறகு ஆதாம் முதல்ல உலகத்துல ஃபேஸ் பண்ண நாள் 7ஆம் நாள். அல்லேலூயா. 6ஆம் நாள் ஆதாம் உண்டாக்குனாரு. அன்னைக்கு உண்டாக்கி அவனுக்கு அந்த நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. இட் இஸ் a day, holy day for God. அதை பரிசுத்தம் பண்ணினார் என்று வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஓய்வு நாள் கட்டளையே நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மாதிரி நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. நம்ம எல்லா நாளிலுமே அந்த ஓய்வு நாள்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கர்த்தருக்கு கொடுக்குறாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இந்த ஓய்வு நாள் எதை குறிக்குதுன்னா, கடைசி நாட்கள்ல நம்ம தேவனோடு இளைப்பாறுகிற நாளை குறிக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஓய்வு நாள்ன்றது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் இருக்கு. நான் ஒரு காரியத்தை மாற்றம் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரத்தை நீங்க நியமிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறதற்காக உங்கள் செவிகளை திறங்க. உங்க மற்ற வேலைகள், உங்கள் அழிந்து போகிற உணவிற்காக கிரியை செய்கிற அந்த கிரியையெல்லாம் நிறுத்துங்க. அல்லேலூயா. நீங்க வானத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிற தேவ வார்த்தைக்காக காத்திருக்கிற நேரம். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுவேன், நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி அல்லது ஒரு மீல், ஒன் மீல் நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த உடன்படிக்கை பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு நீங்க யாரெல்லாம் அந்த மனதுல அந்த ஃபாஸ்டிங் நான் பண்ணி ஜெபிப்பேன்ற தீர்மானம் எடுக்கிறீங்களோ, உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வலது கரம் உங்கள் தோள்களை பிடிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். ட்ரை டூயிங் ஃபாஸ்டிங் பிரேயர். நான் ட்ரைன்னு சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு when you fast, நீங்கள் உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் மேண்டேட்டரியா உபவாசம் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணி தான் ஆகணும். பைபிளுடைய கட்டளை இது. அல்லேலூயா. உபவாச நாளை நேமிங்க. இது உங்களை சுத்திகரிக்கும், இது உங்களை தாழ்த்தும். அல்லேலூயா. இது தேவனோடு உங்களை சஞ்சரிக்க பண்ணும். ஆமென். மோசேவை கர்த்தர் வாபா சீனாய் மலைக்குன்னு கூட்டின்னு போயிட்டாரு. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 7 நாள் கழிச்சு ஒரு வார்த்தை பேசுற, ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அல்லேலூயா. திருப்பி 7 நாள் கழிச்சு அடுத்த கட்டளை கொடுக்குறாரு. 7 நாள் சும்மாவே உட்காந்துருக்காங்க கர்த்தர் சமூகத்துல. அல்லேலூயா. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? உபவாசம் தேவனோடு வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனோடு வாசம் பண்ணாம பட்டினி கிடந்துட்டு நான் ஃபாஸ்டிங் இருந்தேன்னு சொல்லாதீங்க. ஆமென். நல்லா பட்டினி கிடப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த வேலை அந்த வேலை, துணி துவைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த வேலையை பண்ணிட வேண்டியது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டிங் பிரேயர் பிரதர், நான் சாப்பிடுறது இல்லை, அது இல்ல ஃபாஸ்டிங் பிரேயர். யூ ஹேவ் டு சிட் இன் தி பிரசன்ஸ். உட்காருங்க, பைபிளை தரங்க, வாசிங்க, கண்ணை மூடுங்க, முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ட்ரையா இருக்கா பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதிங்க, கைகளை உயர்த்துங்க, நடங்க, நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, துதிச்சு பாடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். லீடிங் இருந்தா பிரசங்கம் போட்டு கேட்கலாம். ஆனா பிரசங்கம் போடுறேன்ட்டு அது வேற ஏதாவது ஷார்ட்ஸையோ எதையோ பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. போனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிடணும் கேட்டா. ஆமென். என் பிள்ளைங்க இருக்காங்க பிரதர், ஒய்ஃப் வந்து தொல்லை பண்ணுவா, ஹஸ்பண்ட் வந்து இது கேட்பாரு அது கேட்பாரு. சொல்லிடுங்க எல்லாருக்கிட்டையும் தெளிவா, நான் 3 ஹவர் ஜெபிக்க போறேன், ரூம்குள்ளதான் இருப்பேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 3 ஹவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 4வது ஹவர் உங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க காலத்தை நியமித்த கர்த்தருக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஓடி 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 ஓடிதான் உங்க வாழ்க்கை பூரா பிரச்சனையா தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் அப்படியே தள்ளுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தை வாஞ்சி ரீமா ரஹந்தோரோலு ஷகதலபா ஸ்தானத்துல நிற்க கர்த்தர் உங்களை பயிற்றுவிப்பாராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, தம்பி நீ போய் நிறைய எடுக்காதன்னு சேர்க்காதன்னு சொன்ன, நிறைய எடுத்த. ஆமென். நீ வந்துட்டு அடுத்த நாள் காலையில வரைக்கும் வைக்காதன்னு சொன்ன, அடுத்த நாள் காலையில வச்ச. இந்த 3வது கட்டளை நான் உனக்கு தரேன், நீ எதுவுமே எடுக்க வேண்டாம். அல்லேலூயா. 6ஆம் நாள் 2 ஓமர் எடுத்துரு,
அது நாற்றம் எடுக்காது. அல்லேலூயா. அது புழு புழுக்காது. அல்லேலூயா. அது பூச்சி பிடிக்காது. அல்லேலூயா. ஹalleluya. நான் சொல்றேன், தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு புது கிருபையை கொடுப்பார். ரிவாலா ஷதடகலபா. அவங்க மற்றவர்களைப் போல அந்த நாள்ல அவர்கள் வேலை செய்து வேர்வை சிந்தி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஆமென். இந்த வேலை செஞ்சுதான் சாப்பிடணும்ன்ற இந்த முறைமை உலகத்திற்கு எப்போ வந்துச்சு யோசிங்க. இந்த வேலை செஞ்சு வேர்வை சிந்தி தான் நான் சாப்பிடணும்ன்ற இந்த முறைமை எப்ப வந்துச்சு யோசிங்க. எப்போ ஆதாம் பாவம் செய்தானோ அப்ப வந்துச்சு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப இது ஒரு சாபத்தின் விளைவு. எல்லாரும் சொல்லுங்க, இது ஒரு சாபத்தின் விளைவு. ஆமென் சொல்லாமா? நம்ம கஷ்டப்பட்டு கைகளினால வேலை செஞ்சு சாப்பிடுகிற இந்த ஒரு சாபம், ஒரு curse. அல்லேலூயா. இது செஞ்சுதான் ஆகணும் வேற வழியில. ஆனா this is a curse. It came to the world as a curse by God. அல்லேலூயா. இது ஒரு சாபமாயிருக்கு. ஆனா கர்த்தர் பரலோகத்துல நான் வேலை செஞ்சு சாப்பிட வேண்டான்றத காண்பிக்கிறதுக்காக இந்த உலகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு ஒரு ஓய்வு நாளை நியமிக்கிறார். அந்த ஓய்வு நாள் தேவனை ஆராதித்து தேவனுடைய சமூகத்தில் ஸ்தானத்தில் தங்கி இருப்பதற்காகவே அவர் நியமிக்கிறார். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அங்க இருக்கிற ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவனுக்காக உழைக்கிற நாள் அந்த நாள். ரிமாரா ஷத்தரா கந்தரகலபா. அந்த 7ஆம் நாள்ல அவர்கள் ஓய்ந்திருக்கிற அந்த தருணத்துல அவர்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். தேவ ஆராதனை, தேவனுடைய வீடு என்பது உங்களுக்கு இளைப்பாறுதலின் இடம். ரிமாரா ஹந்தோரோபோ. ஹல்லேலூயா. என இளைப்பாறுதலே இல்லை. எல்லா இடத்துலயும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அப்ரெஷன், நிந்த, பாடு, கஷ்டம், துன்பம் எல்லாமே இருக்கு. நீ தேவனுடைய சமூகத்துக்கு வந்தினா இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் இயேசு உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம். உனக்கு இளைப்பாறுதல் வேணுமா? கர்த்தர் சமூகத்துக்கு வா. கர்த்தர் சமூகத்துக்கு வா. நீ கர்த்தருடைய சமூகத்தை எப்படி ட்ரீட் பண்ற? How you are treating the presence of the Lord. ஆமென். அவருடைய சமூகத்தை நீ எப்படி பார்க்கிற? அல்லேலூயா. உன்னுடைய கண்ணோட்டம் என்ன? ஆமென். உன்னுடைய இதர வேலைகளை முன்னதாகவே முடித்து விட்டு நீ வா. என் சமூகத்துக்கு நீ வரும்போது, ஸ்தானத்துல நிற்கும் போது நீ அதிசயங்களை பார்ப்ப. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். முந்தி பூச்சி பிடிச்சது இப்போ பூச்சி பிடிக்கல. அல்லேலூயா. நீ இப்போ ஒரு நாள் மாத்திரம் இந்த அற்புதத்துல அவங்க வாழ்றாங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அற்புதத்தில் நீ வாழ வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீ தரித்திருந்து வா. ரிபாரா அந்தரா அங்கலோ சந்தரகலவா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூக பழக்கம் உனக்கு இருக்குமானால் நான் சொல்லுவேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ அற்புதங்களை பார்ப்ப. ஆமே. நீ சேர்த்து வச்சது புழுபுழுத்து போவாது. நீ சேர்த்து வச்சது பட்டு பிடிச்சு போகாது. அல்லேலூயா. நீ சேர்த்து வச்ச கிருபைய கர்த்தர் உனக்கு வச்சிருப்பார். அதை எவனும் திருட முடியாது. நீ இழந்து போன வருஷங்களை நீ திரும்ப சம்பாதிப்ப. அல்லேலூயா. உன்னில் பாழானதை கர்த்தர் எடுப்பித்து கட்டுவார். ரிபாரா ஹந்தோரோலு ஷகரபலா துரமலா ஹந்தரகடகட. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கட்டளைகளை பாருங்க. அவங்க மாட்டும் ஓய்வு நாள் 7ஆம் நாள்ல ஓய்ந்திருப்பாங்க. லீவ் அவங்களுக்கு. ஆமென். அவங்க இளைப்பாறுதல் அடைவதற்காக அவங்களுக்கு லீவ். அவங்க தூரமா கூட நடக்கக்கூடாது. ஓய்வு நாள் தூரம்னு ஒரு தூரம் இருக்கு. ஏதோ ஒரு 1.5 மைலோ 2 மைலோ அந்த மைல் தான் நடக்கணும். அதுக்கு மேல நடந்தாங்கன்னா ஓய்வு நாள் கட்டளை மீறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதையும் பறிச்சு சாப்பிடக்கூடாது, எதையும் தின்னக்கூடாது. இதெல்லாம் ஒரு கட்டளையா கர்த்தர் கொடுத்திருக்காரு. எதையும் பண்ணாத, மற்ற இதர வேலை செய்யாத, தேவனுடைய சமூகத்துல போய் தரித்திருக்கணும், ஜப வீடுல போய் ஜபம் பண்ணணும்ன்றதுக்காகவே இந்த ஓய்வு நாள் கட்டளையை கொடுத்திருக்காரு. இப்போ மற்ற நாடுகள்லாம் இருக்கு. எகிப்து, சூடான், ஈராக்கு, பாபிலோன், மற்ற நாடுகள், இவங்கெல்லாம் 7 நாளும் ஒர்க்கு. அடிமைகள் இருக்கிறாங்கல்ல, 7 நாள் அவங்க லீவ் எல்லாம் கிடையாது அந்த டைம்ல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ஓய்வு நாள்.
ஆனா நடந்தது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். மற்ற நாடுகளை காட்டிலும் அவர்கள் ஆசீர்வாதம் இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, ஆனா உலகமே நடுங்குது அதை பார்த்து. அல்லேலூயா. எப்படி? ஆமென். ஓய்வு நாள் கட்டளைகளை அவர்கள் பின்பற்றுகிற நிமித்தம், தேவனுடைய கட்டளைகளை அவர் பின்பற்றுகிற நிமித்தம், அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அது ஒளி, இது இருள்னு காண்பிச்சு கொடுக்கிறார். ரிபாரா ஹத்தோரலு சங்கரகதடகலவா. ஹalleluya, ஹalleluya. ஆமென் சொல்லாமா? நீ கர்த்தருடைய கட்டளையை மாத்திரம் செஞ்சிரு. ஆமென். நீ விசேஷித்தவனாய் மாறுவாய். ஹalleluya. உன்னை டிஃபரெண்டா காட்டுவாரு. மலையில் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டார். எது மலையில் இருக்க பட்டணம்? கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவன். ஆமென். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, சாரி 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாய் இருந்தது ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. 8வது வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எனக்கு புத்தியே இல்ல, எனக்கு புத்திமானா நான் இருக்கணும். வசனத்தை படிங்க, தேவனுடைய கட்டளைய படிங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அதை இரவும் பகலும் தியானிங்க, அதை செய்ய கவனமா இருங்க. அது உங்க வாயை விட்டு பிரியாதிருப்பதாக 4 பேருக்கு அதை சொல்லுங்க. அதை மறுபடியும் மறுபடியும் உங்க வாயில அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. அல்லேலூயா. புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் கூட கர்த்தர் எப்பவுமே இருக்கணும். என் கூட கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும்னு ஆசைப்படுறியா? வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவராய் இரு. அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாதிரு. அல்லேலூயா. ஆமென். உனக்குள்ள ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? அவர் கட்டளைகளை பின்பற்றுவது நமக்கு பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. கட்டளையை பின்பற்றுறதுன்னா என்ன தெரியுமா? அதான் அன்பு. ஆமென். நீங்க தேவனை உண்மையாவே நேசிக்கிறீங்களா? தேவனை உண்மையாவே அன்பு கூறுகிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கட்டளைகளின்படி நீ நடக்க, நீ இதோ உன்னை கர்த்தர் உருவ மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாடுல என்ன பிரச்சனைனா, கட்டளை உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு, கட்டளை வெளியே இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்க இருதயத்துல எழுதப்படலை. அல்லேலூயா. அதனால அந்த கட்டளையை அவங்களால செய்ய முடியல. அந்த கட்டளையை அவங்க செய்யும் போது அந்த கட்டளையை ஒரு நாள் செய்யறாங்க, ஒரு நாள் செய்ய முடியல, மீறிக்கிட்டே வராங்க. அல்லேலூயா. 10 கட்டளை அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு, 10 கட்டளை அவங்களால செய்ய முடியல. அல்லேலூயா. they were imperfect all the time. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஒரு உடன்படிக்கை பண்ணி அது பெந்தேகோஸ்தே நாள்ல அதை செயல்படுத்தினார். அது என்ன நான் வாசிக்கிறேன். எபிரேயர், எல்லாரும் எடுங்க. எபிரேயர் இந்த வசனத்தை கருத்துள்ளவல கவனிங்க. 8வது அதிகாரம், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துக்குள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. யார் செய்கிற ஆராதனை? இஸ்ரவேல் ஜனங்க ஆசரிப்பு கூடாரத்துல ஓய்வு நாள்ல செய்கிற ஆராதனை எப்படி இருந்துச்சு? பரலோகத்துல செய்யப்படுகிற ஆராதனையோட நிழலாம், ஷேடோவா இருந்தது. கர்த்தர் அவங்களுக்கு ஷேடோவா கொடுத்தாரு. அது ஒரு சாயலா இருந்தது. ஆமென். அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணின போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளை இட்டார். மலையில போய் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? சீனை மலையில காட்டுறாரு. ஒரு ஆசரிப்பு கூடாரம் இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல கோல்டு வச்சு செய்யுங்க, இந்த இடத்துல சில்வர் வச்சு செய்யுங்க, இது இப்படி இருக்கணும்,
பலிபீடம் இப்படி இருக்கணும், தூபபீடம் இப்படி இருக்கணும், பரிசுத்த விளக்கு இப்படி இருக்கணும், பரிசுத்த மேஜை இப்படி இருக்கணும், அப்பத்தை இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் காண்பிக்கிறார். He is showing the blueprint and he is doing, because everything is already in heaven. இது எல்லாமே ஹெவன்ல கர்த்தர் காண்பிக்கிற பிரகாரமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை. இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாததாய் இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. அப்போ நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாடுல கர்த்தர் நியாயப்பிரமாணம் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணது முதலாம் உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, முதலாம். இதான் பேசிக். ஓகேங்களா? இது முதலாம் லா, முதலாவது உடன்படிக்கை, கட்டளை. இதெல்லாம் முதலாவது கட்டளை. இது அவங்க நம்ம செய்யறது இல்லை. அது பர்ஃபெக்டான ஆவிக்குரிய மனிதர்களை உருவாக்கல. அது ஆவிக்குரிய மனிதர்களை உருவாக்கல. அல்லேலூயா. அவங்கள மறுபடியும் அதே வனாந்தரத்திலே சுத்த வச்சுச்சு. அல்லேலூயா. கட்டளை தப்பில்ல. இந்த கட்டளையை செய்கிற திராணியோ திறனோ இவர்களுக்குள்ள இல்ல. அந்த கட்டளையை செய்ய கவனமா இருந்தாலும் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. யாருமே பர்ஃபெக்டா இயேசு மாதிரி கட்டளையை செய்ய முடியல. அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அவர்களே அந்த கட்டளையை செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியல. ஆமென். பவுலே சொல்றாரு ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, நான் செய்யணும்னு நினைக்கிறேன், கர்த்தர் சொன்னது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் செய்ய முடியல. அப்போ அந்த முதலாம் கட்டளை ஏதோ ஒரு பிழையாய் இருக்கிறது என்று 7வது வசனத்துல எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 8:7. ஆமென். அப்போ முதலாவது உடன்படிக்கை நம்மளால செய்யவே முடியல, ரொம்ப கடினமா இருக்கு. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த முதலாவது கட்டளை உன்னால செய்ய முடியலன்றத நான் காண்பிக்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன். இப்ப ரெண்டாவது ஒரு உடன்படிக்கையை நான் செய்யறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமா, அவர்களுக்கு மோசே மூலமா கொடுக்கப்பட்டது. நமக்கு இரண்டாவது ஒரு உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மூலமா, வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. 8வது வசனம், அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்ல, நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் சந்ததியை. இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, இயேசு யாருடைய குமாரனா இருந்தார்? பைபிள் பிரகாரம் தாவீதுடைய குமாரனும் ஆபிரகாமின். அப்போ இயேசுக்குள்ள இருக்கிற நீயும் ஆபிரகாமின் சந்ததியா மாறிடுவ. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 2 சந்ததி, ஒன்னு நட்சத்திரம், இன்னொன்னு மண்ணு. அல்லேலூயா. ஆமென். நம்ம நட்சத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 9வது வசனம் பாருங்க, அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவளோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அங்க வனாந்தரத்துல நான் பண்ணல, அவங்க செங்கடல் வழியா வெளியே வந்தோன்னா அவங்க கையை பிடிச்சு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணல, அந்த உடன்படிக்கை மாதிரி கிடையாது. இது டிஃபரெண்ட், இது புதுசு. என்ன சொல்லுங்க? இது புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆமென். அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நிலை நிற்க முடியல. 3 கட்டளை கொடுத்தாரு. எங்க அந்த மண்ணா சேர்க்கிறதுல 3 கட்டளை கொடுத்தாரு, அதையே செய்ய முடியல அவனால நிக்க முடியல. ஆமென். நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணும் உடன்படிக்கையாவது. இப்போ அந்த நாட்கள் முடிஞ்சிச்சு. இயேசு வந்துட்டாரு, கல்வாரி சிலுவையில மரிச்சிட்டாரு, உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாதத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் இயேசு மூலமா ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இது என்ன உடன்படிக்கை? என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து. அங்க போவேன். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்துல என்ன இருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாமல் இருக்கிறீர்கள். உன் மனசுல அந்த கட்டளை இல்ல, உனக்கு அந்த கட்டளையை பின்பற்ற மனசே இல்லை, ஆசை இல்லை, விருப்பம் இல்லை உனக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆனா இப்போ கதையே வேற. அல்லேலூயா. இப்ப என்ன கதைனா, அத மனதிலேயே எழுதுறார். ஆமென்.
அங்க கல்லுல எழுதி கொடுத்தாரு, இங்க சதையாகிய இருதயத்துல எழுதுறாரு. ரீபாரா ஹந்தோரோபலா. இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன், இதுதான் மாற்றம். நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஒரு பன்னிக்குட்டிய பிடிச்சி அந்த பன்னிக்குட்டிய நீ சாக்கடைக்கு போவாதன்னு அதுக்கு சங்கிலி போட்டு கட்டி கட்டி வச்சாலும் அதோடைய சுபாவம் சாக்கடைக்கு போய் இருக்கிறது தான். அல்லேலூயா. சங்கிலி எப்படா கழுறும், எப்படா சாக்கடைக்கு போலான்னு போயிடும். அதை என்னதான் கழுவி கழுவி வீட்டு நடுவில் வச்சு பிரியாணி போட்டாலும் அது எங்கதான் போய் சாப்பிடும்? சாக்கடையில தான் போய் சாப்பிடும். அல்லேலூயா. சேத்துலதான் போய் புழணும். ஆமென். ஆனா அதே பன்னியை பிடிச்சி அது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அதை ஒரு ஆட்டுக்குட்டியா மாத்திட்டா, இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் சாக்கடையிலேயே போட்டால் அது உதறிட்டு வெளியே வந்துடும், தன்னை கிளீன் பண்ணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல சுபாவத்தை மாற்றக்கூடிய வல்லமை வெளிப்படல. பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய இருதயத்துல ஊற்றப்படல. கட்டளை மட்டும், அந்த சங்கிலி மட்டும் இருந்துச்சு. அப்பப்ப சங்கிலி வச்சு கட்டுவாங்க. ஆனா அந்த சங்கிலியை எப்படா கழட்டலாம், எப்படா பாவம் செய்யலாம்னு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல இச்சை உள்ளவர்களாகி மறுபடியும் பாவம் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. விக்கிரகாராதனை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, பண்ணுவோம். பேசித்தனம் பண்ணாதன்னு இருக்கு, பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த கட்டளை செய்யணுவாரு, செய்ய மாட்டான். இந்த கட்டளை செய்யாதன்னு செய்வான். அல்லேலூயா. ஆமென். மாறி 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 எல்லா கட்டளையும் மீறி கொண்டே இருக்கிறான். ஏன்னா வசனம் அவன் இருதயத்துல எழுதப்படல. அல்லேலூயா. அவன் மனசுல எழுதப்படல. அங்க போட்டு பாருங்க, என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய மனதிலே இனிமேல். ஆனா புதிய பிரமாணம் எப்படின்னா, என்னுடைய பிரமாணங்களை நான் அவளுடைய மனதுல வச்சு அவளுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 8:10 அந்த வசனங்கள் எல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணுங்க, எழுதி ஒட்டுங்க. அவருடைய பிரமாணங்களை என் மனசுல வச்சுட்டாரு. அல்லேலூயா. எப்படி வச்சாரு? ஆமென். வாசிங்க 11வது வசனம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் கர்த்தரை அறிகிற அறிவு வந்துடும். எப்படி? ஹோலி ஸ்பிரிட் நம்மளுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டா யாரு தேவகுமாரன் தெரிஞ்சிடும், யாரு பிதாவாகிய தேவன் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னு தெரியும். வழி இதுவே என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. He is a person who is dwelling in us, dwelling in our heart. ஆமென். அவருடைய வார்த்தையாகிய பிரமாணத்தை அல்லேலூயா உயிருள்ளதா ஆவியானவரா ஊற்றிட்டார் நம்ம மேல. ஆமென். அல்லேலூயா. 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அல்லேலூயா, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானது நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபமாய். அந்த பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சு. இன்னும் வந்துட்டு இன்னும் நான் பார்த்திருக்கேன் பாருங்க, நிறைய சர்ச்சஸ்ல அந்த பரிசுத்த விளக்கு, அந்த 7 அகல்கள் இருக்கிற குத்து விளக்கு இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு அதை வணங்குறது, ஆல்டரை பெருசா வச்சு அந்த ஆல்டரை அப்படியே கும்பிடுறது, இதெல்லாம் பழைய ஏற்பாடுல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க ஆல்டர்லாம் கும்பிட மாட்டாங்க. இவங்க ரொம்ப இவங்க வந்து மிஞ்சி போய் மன்னாவை தேடி எடுக்கிற ஆட்கள் இல்லை இவங்க. அது ஒளிஞ்சு போச்சுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. எபிரேயர் புத்தகன்றதா படிக்கவே மாட்டாங்க போல. ஆமே. அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். கேண்டில் பத்தி வைக்கிறது. ஆமே. பழைய ஏற்பாடுல விளக்கு இருந்துச்சு, அதை வத்தி வைக்கணும், அது ஆசாரிகள் பண்ணிட்டு இந்த முறைமையெல்லாம். புதிய ஏற்பாடுலாம் எல்லாம் தேவை கிடையாது. அல்லேலூயா. விளக்கு பத்த வைக்கணும், அதை வந்து இது பண்ணணும், அந்த அதுக்கப்புறம் அங்க ஒரு கேண்டில் வச்சு அதை இப்படி பத்த வைக்கணும், இதெல்லாம் இல்லவே இல்லை பைபிள்ல. ஆமே. பழைய ஏற்பாடுல இருந்துச்சு. நம்ம என்ன பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்றோம், நம்ம சபையில வாழ்றோம். இது எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுத்துட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. Don't do some ritualistic things. ஆமென். ஒரு சாங்கிய சம்பிரதாயத்தை பண்ணிட்டு கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. எப்படி இருப்பாரு? அட முட்டா பையனை அதெல்லாம் முடிச்சிட்டான்டா நான்ன்றாரு. அல்லேலூயா. நம்ம அது புரியாது நமக்கு. நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டு வசனங்களே கடினமா இருக்கு நிறைய நாள். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமென். பழைய ஏற்பாட்டுல கட்டளை வெளியே இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் உள்ள இருக்காரு. அல்லேலூயா.
ஹalleluya ஆமென் சொல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு லெப்பர்னா யாரு? ஒரு குஷ்டரோகி இருக்கு. அந்த குஷ்டரோகிக்கு இந்த சரீரத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்? உணர்வு இல்லாமல் போயிடும். என்ன ஆயிடாது? உணர்வே இருக்காது. ஆமே. அப்போ அவனை டச் பண்ணா அவனுக்கு தெரியாது. சூடான ஒரு இடத்துல அவன் போய் கைய வச்சுட்டானா அவனுக்கு சுட்டாலாம் தெரியாது. கை எரிஞ்ச பிறகுதான், அந்த சதெல்லாம் பிஞ்ச பிறகுதான், ஐயோ இங்க சூடா இருக்குது போல. நடந்து போனா ஆணி குத்திச்சுன்னா தெரியவே தெரியாது, உணர்வே இருக்காது. அல்லேலூயா. ஸ்கின் வந்து சென்ஸ் இழந்துரும். ஆமே. அப்போ அந்த குஷ்ட ரோகிகளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை. அப்ப டாக்டர் என்ன பண்ணுவாரு? மருந்து சீட்டு எடுப்பார், எழுதுவார். தம்பி, நீ உன் கைய சூடான இடத்துல கை வச்சிடக்கூடாது. போயிட்டு நடந்து வரும்போது ஆணி கீனி இருக்கான்னு பார்த்து பார்த்து நடக்கணும். அப்பப்ப காலை தூக்கி தூக்கி செக் பண்ணிக்கோ. ஆணி கீனி குத்திருக்கா, கல்லு குத்திருக்கா, ரத்தம் வருதான்னு செக் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு வலி தெரியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. பின்னு கூர்மையான மிரர்ஸ், இந்த கண்ணாடி இருக்கிற பகுதிகளில் போய் கை வைக்காத. கிழிச்சுனா கூட ரத்தம் வருதான்னு தெரியாது. அந்த ரத்தம் கிளாட் ஆகும் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உயிருக்கே சேதமாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கட்டளை எழுதி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா he is not having the sense. ஆமென். அவனுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இல்ல, உணர்வு இல்ல. அல்லேலூயா. ஆமென். ஆனா புதிய ஏற்பாட்டுல உணர்வை கொடுத்துட்டாரு. ஆமென். உணர்வை கொடுக்கும் ஆவியானவர். கையில விட்டு அல்லேலூயா சொல்லாமா. இப்போ நல்லா என் ஸ்கின் நல்லா, எனக்கு டாக்டர் கூப்பிட்டு, தம்பி நீ வந்து ஆணிக்கு நீ காலில் குத்திச்சான அப்பப்போ செக் பண்ணிக்கோணும். என்ன லூசா நீங்க? ஆணி குத்துச்சுன்னா வலிச்சா தெரிய போகுது எனக்கு. நான் எதுக்கு வந்து ஆணி குத்திச்சா நான் அப்பப்போ பார்க்கணும்? நான் ஏன் வந்து என்னது இந்த சூடா இருக்கிற பொருளை வந்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கை வைக்கணும்ன்றீங்க? கை வச்ச உடனே சூடா அந்த கை தானா எடுக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் உன்னை அப்படி இயக்குவார். ஒரு பாவம் உனக்குள்ள வரும்போது உடனே ஆவியான சிக்னல் கொடுப்பாரு. செய்யாத 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 செய்யாத. உடனே சென்சிட்டிவா இருக்கும். அல்லேலூயா. செஞ்ச பிறகு ஐயோ செஞ்சுட்டு அப்படி இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் சென்சிட்டிவா இருப்பான், ஜாக்கிரதை, விழித்திருப்பான். ஆமென். ஆவியான பேசிக்கிட்டே இருப்பான். செய்யாத, அந்த வெப்சைட்டுக்கு போகாத, இன்ஸ்டாகிராம போய் ஓபன் பண்ணாத, அந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருக்காது. ஆவியான சிக்னல் கொடுப்பாரு. அல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு கிரிக்கெட்டை உட்காந்து பார்த்துட்டு இருக்காது. உட்காந்து பைபிள் படி, ஜெபம் பண்ணு, இதை பண்ணு. சும்மா உட்காராத, இங்க இருக்காத, அந்த இடத்துக்கு இருக்காத, அந்த இடத்துக்கு போ. அல்லேலூயா. ஆமென். பேசிக்கிட்டே இருப்பாரு ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல இருக்கிறவங்களுக்கு சில நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆமென். இங்க இருக்கு பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். தலைவர்கள் என்ன நினைச்சாங்க? இவன் எக்ஸ்ட்ரா சாகுறானு, அது தப்பாச்சே அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட. அப்ப மோசே கர்த்தர்கிட்ட கேட்டு அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாய் இருக்கிறவைகளை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்கு வைத்து வையுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மோசே கிட்ட வந்து வந்து கேக்குறாங்க. ஆமென். சின்ன சின்ன காரியத்துக்கும் மோசே கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாடுல அப்படி இல்லை, கதை வேற. ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்களை லீட் பண்ணி நடத்துவார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே கட்டளை இட்டபடியே இதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசிங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியே காண மாட்டீர்கள். எல்லாம் சொல்லுங்க. தேவ சமூகத்துல நீங்க உட்காரும் போது ஆசீர்வாதம் வெளியே இல்லை, உள்ள. ரபதுனா சந்தரா ஹதரகலபா. ஹல்லேலூயா. ஆராத நேரத்துல ஆசீர்வாதத்தை வெளியே போய் தேடாத, உள்ள தேடு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெளியே போய் தேடாத, உள்ள தேடு. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளின் காரியத்தை புதிய ஏற்பாட்டுல வாழ்க்கையாவே மாத்திட்டாரு. ஆமென் சொல்லுவீங்க. ஓய்வு நாள்ல எப்பொழுதும் தேவ சமூகத்துல இருக்கிற மாதிரியே புதிய ஏற்பாடுல தேவன் நமக்குள்ள அவர் வந்து தங்கி இருக்க ஆரம்பித்து விட்டார். பழைய ஏற்பாடுல அவங்க தேவ சமூகத்துக்கு போவாங்க, புதிய ஏற்பாடுல அந்த சமூகமே நங்குக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு. அப்போ புதிய ஏற்பாடுல என்ன பிரச்சனை? அப்ப சர்ச்சைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னும் நீ அனல் மூட்டி எழுப்பணும். நீ சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. அதுதான் அனல் மூட்டி எழுப்போம். ஆமென்.
அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல அவங்க கூடி ஜெபிக்கிறாங்க, தரித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பதான் பேதுரு எழுந்து பேசுறார். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எல்லாரும் ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல 2 பேரா போய் தான் அற்புதத்தை செஞ்சு ஜெப ஆலயத்துல போய் ஒன்னா கூடி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த பெரிய அற்புதத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல சபையெல்லாம் ஒன்னா கூடிதான் எல்லா காணிக்கையும் கொண்டு வந்து கொடுக்குது. அதுலதான் அனீனியா சப்பிலேயா மரித்து போகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல அங்க கிரேக்கருக்கும் எபிரேயர்களும் பிரச்சனை, ஏன்னா ஒன்னாதான் இருக்காங்க. அல்லேலூயா. ஃபெலோஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். இன்னைக்கு தனியாவே நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு செய்யாதீங்க. ஆமென். எங்கே 2 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்க நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. நான் தனிமையின் நேரத்துல நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டது என் அபிஷேகம் போதிக்கணும்ன்றதுக்காக தான் என்னை வழி நடத்தும். ஆனாலும் நான் கூடி ஜெபிக்கிற குரூப் பிரேயரை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ஸ் விட்டுறக்கூடாது. சபை கூடுதலை நான் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நைட் பிரேயர்ஸ், குரூப் நைட் பிரேயர்ஸ் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஈவினிங் பிரேயர்ஸ் நான் விட்டுறக்கூடாது. ஆமென். எப்போ கூடி ஜெபிக்கலாம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணணும். நீங்களே குரூப் ஃபார்ம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற கூட்டத்தை நீங்க எழுப்பணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இல்ல எங்க சர்ச்சில் பிரதர் யாருமே ஜெபிக்கவே மாட்டாங்க, சண்டே சர்வீஸ் அட்டன் மட்டும் வந்துருவாங்க, அவ்வளவுதான். ஒரு 4 பேரை புடிங்க, சேர்ந்து ஜெபிக்கலான்னு கூப்பிடுங்க. ஆமென். சேர்ந்து ஜெபிங்க. ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட் எடுத்து ஜெபிங்க. அல்லேலூயா. போன்ல ஜெபிங்க, நேர்ல வந்து ஜெபிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி ஜூம்ல ஜெபிக்கலாம். ஆமென். எவ்வளவு காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஆமென். அங்கேயுமே ஃபெலோஷிப் இல்லைன்னா போகாம இருந்துக்கூடாது. நீ ஃபெலோஷிப்பா மாறணும். அல்லேலூயா. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு ஃபெலோஷிப்பே இல்லை, யாருமே கூட்டி ஜெபிக்கிறது இல்லை. நான் ஃபெலோஷிப்பை ஸ்டார்ட் பண்ணேன் ஆவியானவர் உதவியோட. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 10 பேரோ 20 பேரை ஜாயின் பண்ணி அவங்க ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறாங்க. இல்லையா? அவங்க எங்கெங்கயோ எதிரோ சர்ச்சில் எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ இருக்காங்க. சென்னையில இருக்காங்க, சில பேர் நார்த் இந்தியாவில கூட இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒரு 1 hour கூடி நம்ம தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் புதிய ஏற்பாடுல அந்த கட்டளைகளை நான் உன் இருதயத்துல எழுதிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முறைமைகளை நான் மாத்திட்டேன், ஆனா நான் மாறல. நீ என்னை நோக்கி வருகிறதற்கு இன்னும் கிட்டி சேர்த்திருக்கிறவன ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். இந்த புறாவானவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். லார்ட் தாமதியாதேயும் ஒவ்வொருவரையும் நிரப்பும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இவர்களாய் இருப்பார்கள் என்றால் இதோ கர்த்தர் நீர் ஒருவர் கூட அவளை நிரப்புவீராக. சத்துருக்கு நியாய தீர்ப்பு உண்டாகட்டும். அவரே நம்முடைய ஆயத்தப்படுத்துகிற அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகைக்கு நாம் ஆயத்தமானவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ரிபாதாடா ஹந்தோரபடகடகதடபா அந்தலோ சீக்கனை அந்தரபடகதடகடகதலபா தீபலாந்தரபடகதடகடகதடகடகதலபா. இந்த பலிபீடங்கள் பற்றி எரியட்டும் பிதாவே. அது ஜெபிக்கிற ஜெப ஆவியை ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஸ்தானத்துல நிற்க அவர்கள் ஒவ்வொருவரும் பயிற்றுவிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்கள் கட்டளைகளை மீறுகிறவர்களாய் இராதபடிக்கு இந்த கட்டளைகளை செய்ய மனதுள்ளவர்களாய் மாற்றுங்க. வானங்கள் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருளின் கட்டுகள் உடைய வேண்டுமா ஜெபிக்கிறேன். சர்பத்தின் தலைகள் ரிமோத்தே கந்தொலுபு அந்தரபலகடகதடபா ரிகலா கந்தோரியந்தரா சிக்கினியந்தரபலபா லூபரியந்தே சிங்கிரி அந்தரகா அந்தரபலா சிக்கினி அந்தலபடகதடகடகதடபடகதலபா. இருளான ஸ்தலங்கள்ல கர்த்தருடைய வெளிச்சம் வந்து தங்குகிறது போல இது தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று நோக்கி வருகிறது. லீபாரியந்தரபா அந்தரபடகதலபா. என் வாழ்க்கையில அடிக்கடி ஆவிக்குரிய பிரகாரமா பலவீனத்தை நான் உணர்கிறேனே. நான் அடிக்கடி பலவீனப்படுத்திக் கொள்ளுகிறேனே. என்னால ஜெபிக்க முடியலையா?
ஆனா சில நேரத்துல ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் என்னால பண்ண முடியலையே, ஏன் இந்த பலவீனம் வருகிறது கர்த்தாவே என்று நீ கேட்டாய். கர்த்தர் பேசுகிறார், யூ நீட் a fellowship, யூ நீட் a fellowship. ராகாந்தலபோ அந்தரபலோ ஷக்ஹந்தரகடகதலபா. நீ சபை கூடுதலை விட்டு விட்டது போல அநேக சபை கூடுதலை விட்டு விட்டார்கள். விட்டு விடாது, விட்டு விட பற்றிக்கொள், பற்றிக்கொள். எல்லா குரங்கின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற, கட்டிந்து கொள்ளுகிற மாறா கந்தலபோ அந்தரப ಶಖರಗಡಗದಡಬ ಲೀಕಮೌರಿ ಅಂದರ ಬಡಗದಡಬ அரபலக துனமா சந்தர படகதடகடகதல படகதலப. கிருபைக்கு தகப்பனை இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் செயல்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய ஜெப ஆவியை கட்டளையிடுவீராக. ஜாயின் பண்ற ஒவ்வொருவருக்குள்ளேயும் எந்த ஒரு பலவீன கட்டுகளும் இராதபடிக்கு வேலைவைகள் ஒட்டிவாளாக அற்புதங்கள் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர்களுக்கு கர்த்தருடைய தீர்மானங்கள் தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தானியேல் ஒரு தீர்மானத்தை எடுத்தது போல இதோ இவர்கள் தீர்மானத்தை எடுக்கட்டும். ஜெப வேளையை நேமிக்கிட்டு ரபா தூடகாதா டகாதா மத்தரபலா ஷிகலபா அரு கந்தலபரபலபடகதடபலபடகதலபா. எல்லா இருளின் வல்லமைகளை முறிக்கிறேன். எல்லா ஓநாய்கள் எரியட்டு இயேசுவின் நாமத்தினால. போ ரகா அந்தரபலோ ஷிக்கினி அங்கரபடபலபா. எல்லா அந்தரபலேஷன் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிற. தீபிடிச்சு எரி அஸ்தரோத், தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரிமாந்தரா சந்தரபடவோ அந்தரவெளி யோக்கபௌரி அந்தரபடபடகடகலவா. எல்லா கட்டுகளை உடைகிற பலவீன வல்லமைகள் எரியட்டும், சர்பத்தின் வல்லமைகள் எரியட்டும், இருளின் வல்லமைகள் எரியட்டும். ரகதட புட கதடவா லகட கதட புட கதடவா ரிபல கட கதட புட கதட புட கதட புட கதட புட கதடவா. கர்த்தர் நீர் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தி போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உடைய பிரமாணங்கள் அவள் இருதயத்தில் எழுதப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருதயத்தில் எழுதப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுவீராக. லேகரகதடா அந்தலபா சந்தரகடகதடகடகதலபா. நீர் பலப்படுத்தி வழி நடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகளோட பிதாவே துதி கன மகிமையெல்லாம் தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.